ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். பணப்பிரச்சனை தீர எந்த வழிபாடை நாம் மேற்கொள்ள வேண்டும், எந்த பொருளை சேர்த்து நாம் தீபம் ஏற்றுவதன் மூலமாக நாம் பணப்பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியும் என்பதையும், துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வதை பற்றியும் இந்த பதிவில் காணவிருக்கின்றோம். துர்க்கை அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். துர்க்கை அம்மன் வழிபாடு என்பது தாயிடம் ஒரு பிள்ளை சென்று வரம் கேட்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். ஏனெனில் எந்த ஒரு பிள்ளையும் தன் தாயிடம் சென்று எதை கேட்டாலும் தாய் மறுக்காமல் அதை தருவாள். அப்படித்தான் துர்க்கை அம்மனும். நாம் அவரிடம் சென்று எதை கேட்டாலும் அதை மறுக்காமல் நமக்கு தருவார். அத்தகைய தாய் உள்ளம் கொண்ட துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அப்படியான வழிபாட்டை பலரும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிரச்சனைகள், பண தேவைகள் அனைத்தும் தீர ராகு காலத்தில் சிறந்த முறையில் வழிபட்டால் உடனே நமது பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றிய ஒரு தகவலை நாம் இந்த பதிவில் காணலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு கால நேரத்தில் தான் செய்ய வேண்டும். ஆலயம் சென்று தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும், வீட்டில் செய்யக்கூடாது. இந்த பரிகாரத்திற்கு 5 எலுமிச்சை பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எலுமிச்சை பழங்கள் எந்த விதமான புள்ளி இல்லாமல் கெடுதல் இல்லாத பழங்களாக பார்த்து நாம் வாங்கி கொள்ள வேண்டும். அதே போல் 9 கிராம்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். 9 கிராம்புகளை உடையாத நிலையில் இருக்கக்கூடிய கிராம்புகளாக பார்த்து வாங்கி கொள்ள வேண்டும். அடுத்து சிகப்பு நிற திரி, இதனுடன் நல்லெண்ணெயும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 9 கிராம்பு, உடையாத நிலையில் இருக்கக்கூடிய 9 கிராம்பு, சிகப்பு நிற திரியை எடுத்துக்கணும். அது கூட நல்லெண்ணெய், மேலும் 5 எலுமிச்சை பழங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவற்றை எடுத்து செவ்வாய்க்கிழமை நாம் தீபம் ஏற்ற ஆலயம் செல்லும் போது தான் இந்த பொருட்களை நாம் வாங்க வேண்டும். முதல் நாளே வாங்கி வீட்டில் வைக்கக்கூடாது. அதேபோல் வீட்டில் இருக்கும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சென்று ஏற்றக்கூடாது. இந்த பொருட்களை ஆலயத்திற்கு கொண்டு சென்று துர்க்கை அம்மனுக்கு முன்பாகத்தான் தீபம் ஏற்ற வேண்டும். முதலில் 5 எலுமிச்சை பழத்தையும் 2ஆக நறுக்கி அதில் உள்ள சாறை பிழிந்து விடுங்கள். இந்த 5 எலுமிச்சை பழங்களை நாம் நறுக்கிய பிறகு நமக்கு 9 தீபம் தான் ஏற்ற வேண்டும். எனவே 9 எலுமிச்சை துண்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பழத்திலும் ஒரு கிராம்பை போட்டு அதில் ஒரு சிகப்பு நிற திரியை சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி எலுமிச்சை தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபங்கள் அனைத்தும் அன்னையை பார்த்து எரிய வேண்டும். இந்த பழங்களை நீங்கள் பிழிய ஆரம்பிப்பது முதல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வரை உங்கள் மனதில் வேறு எந்த சிந்தனைகளும் வரக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ, குறிப்பாக பண தேவையோ அல்லது வேறு வேலை தேவையோ, வேறு என்ன தேவையோ அதை இந்த வழிபாடின் மூலமாக சரியாக வேண்டும் என்று நம்பிக்கையோடு மனதில் துர்க்கை அம்மனை நினைத்து வழிபாடு செய்து கொண்டே இந்த விளக்கினை நீங்கள் ஏற்ற வேண்டும். அப்படி இல்லாமல் தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் வேறு எதையாவது யோசித்து கொண்டோ பேசிக்கொண்டோ செய்தால் கட்டாயமாக பலன் கிடைக்காது. இந்த தீப வழிபாடு ஆனது உங்களுக்கு ஏதேனும் பணத்தேவை இருக்கிறது, யாரிடமாவது நீங்கள் கேட்க வேண்டும் எனில் இந்த தீப வழிபாட்டை செய்த பிறகு கேட்டால் நிச்சயம் அது கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்திற்காக வெளியில் செல்கிறீர்கள், அந்த காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றாலும் இந்த தீப பரிகாரத்தை செய்த பிறகு செல்லலாம். நிச்சயம் நல்ல முடிவு கிடைக்கும். அல்லது வேலை கிடைக்க வேண்டும், நல்ல பள்ளி கல்வி கிடைக்க வேண்டும், அல்லது கணவருக்கு தொழில் அமைய வேண்டும் என்று எந்த விதமான உங்களது பிரார்த்தனைகளாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகளுக்காக நீங்கள் இந்த தீப வழிபாட்டை செய்துவிட்டு அந்த வேலையை நீங்கள் தொடர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதற்கான பலன் நல்ல விதமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது.
எனவே அன்னையை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக இதற்கு பலன் ஏற்படுகிறது. அன்னை நாம் வழிபாடு செய்தாலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பும் நம் நிம்மதியும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சில முறைகளில் பரிகாரம் செய்தால் அதற்கான பலன் உடனே கிடைக்கும். அப்படியான ஒரு பரிகார முறைதான் இந்த தீபம். இந்த தீபத்தில் நாம் கிராம்பு துண்டுகளை சேர்த்து சிகப்பு நிறத்திரியில் நல்லெண்ணெய் ஊற்றி எலுமிச்சை பழ தீபம் ஏற்றும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இதை செய்த பிறகு உங்களுடைய முயற்சியை தொடருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.